கலர் தியரி. கலர் தியரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கலர் தியரி இஸ் ஆல் அபவுட் ஐடியா ஆஃப் கம்பைனிங் tints, shades and hues based on color wheel. இப்படின்னா என்ன அர்த்தம்? tints, shades, hues இப்படின்னா என்ன அர்த்தம்? கலர் வீல் அப்படின்னா என்ன? இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஹியூ அப்படின்னா என்னன்னு கத்துப்போம். ஹியூனா என்ன அர்த்தம்னா பியூர் கலர், 100% பியூர் கலர். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட், கிரீன், ப்ளூ, எல்லோ இதெல்லாம் பியூர் கலர்ஸ். ஓகே, ஸோ இந்த பியூர் கலர் தான் ஹியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் டிண்ட் அண்ட் ஷேட் என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் எடுத்துக்கிறோம், இல்லை ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ப்ளூ கலரில் இப்போ டிண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டு டிண்ட்னா ஒயிட் பியூர் கலரோட மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ 10% ஆஃப் ஒயிட்டை ப்ளூ கலரை மிக்ஸ் பண்ணால் வர அவுட்புட் தான் உங்களுக்கு டிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஷேட்ஸ். ஷேட்ஸ்னும் போது இதே ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டு பிளாக் ஷேட்ஸில் பிளாக் யூஸ் பண்ணுவோம். பிளாக் ஒரு 10% எடுத்துக்கிட்டு ப்ளூவோட மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஷேட்ஸ் வரும். ஸோ இதுதான் டிண்ட், ஷேட், அப்புறம் ஹியூ. ஹியூனா என்ன? பியூர் கலர். டிண்ட்ல வி யூஸ் ஒயிட், ஒயிட் மிக்ஸ் பண்ணுவோம் பியூர் கலரோட. ஷேட்ஸில் பிளாக் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் டிண்ட், ஷேட், அப்புறம் ஹியூ. இப்போ இதில் பார்த்ததுல கலர் வீல் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். கலர் வீல் தான் முக்கியமான விஷயம் கலர் தேரியில். கலர் வீல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கலர் வீல்ல நம்மளுக்கு 12 கலர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கலர் வீல் எப்படி வரும் அப்படின்னா பிரைமரி கலர், செகண்டரி கலர் அண்ட் கலர். ஸோ இந்த மாதிரி 3 கலர் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த 12 கலர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி கலர். பிரைமரி கலர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெட் is called R, Y and B. R, Y, B அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெட், எல்லோ, ப்ளூ. ஓகே, ஸோ ரெட், எல்லோ, ப்ளூ. நான் படிக்கும்போது RGB, ரெட், கிரீன், ப்ளூ தானே பிரைமரி கலர் சொன்னாங்க. அது ஏன் நீங்கள் RYB அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா RGB ரெட், கிரீன், ப்ளூ, அப்புறம் CMYK சியான், மெஜந்தா, எல்லோ, K ஃபார் பிளாக். ஓகே, ஸோ இந்த கலர்ஸ் ரெட், RGB அண்ட் CMYK இது ரெண்டுமே RGB இஸ் ஃபார் டிஜிட்டல் பர்பஸ், CMYK இஸ் ஃபார் பிரிண்டிங் பர்பஸ். ஸோ இந்த ரெண்டுத்தை பற்றின வீடியோ தனியாக போட்டிருக்கேன், செஞ்சுருக்கேன். அதை லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா பெயிண்ட் சம்பந்தமான கலர் தியரி. ஸோ RYB. ஓகே, ஸோ ரெட், எல்லோ, ப்ளூ இதுதான் பிரைமரி கலர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிரைமரி கலர்லேருந்து செகண்டரி கலர் எப்படி வரும் அப்படின்னா ஒரு பிரைமரி கலர் ஆர், எல்லோ இன்னொரு பிரைமரி கலர், ரெட், எல்லோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வர கலர் தான் ஆரஞ்சு. அதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னா செகண்டரி கலர். ரெட், எல்லோ மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வர கலர் ஆரஞ்சு. அதுதான் செகண்டரி கலர். எல்லோ அண்ட் ப்ளூ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வர கலர் தான் கிரீன். அதுதான் செகண்டரி கலர். நெக்ஸ்ட் ப்ளூ அப்புறம் ரெட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வர கலர் தான் வயலட். இதுதான் செகண்டரி கலர். இப்போ நம்மளுக்கு என்னென்ன கலர் வந்திருக்கு? ஆரஞ்ச், கிரீன் அண்ட் வயலட் இதெல்லாம் செகண்டரி கலர்ஸ்ல வரும். ஸோ இப்போ இந்த கலர்ஸ் எப்படி கொண்டு வரது அப்படின்னா மூணாவது கலர்ஸ். ஸோ பிரைமரி கலர்ஸ் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு, செகண்டரி கலர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கலர் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு பிரைமரி கலர், ஒரு செகண்டரி கலர் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கலர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வார்ம் கலர்ஸ்லேயே நான் போறேன். வார்ம் கலர்ஸ், கூல் கலர்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதுக்கப்புறம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கலர்ஸ் எப்படி கொண்டு வர்றது? ஒரு பிரைமரி கலர் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஆரஞ்சு செகண்டரி கலர். ஓகே, அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா நம்மளுக்கு வர கலர் தான் ரெட் ஆரஞ்சு. அதுதான் கலர். நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு கலர் மிக்ஸ் பண்ண கலருக்கு எல்லோ. எல்லோவும் ஆரஞ்சும் நம்ம எடுத்துக்கணும். எல்லோ பிரைமரி கலர், ஆரஞ்சு செகண்டரி கலர். ஸோ எல்லோ ஆரஞ்சு அப்படின்னு உங்களுக்கு கலர் வரும். அது என்ன ரெட் ஆரஞ்சு, எல்லோ ஆரஞ்சு? ஏன் ஆரஞ்சு எல்லோ, ஆரஞ்சு ரெட்னு இருக்கக்கூடாதான்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மிக்ஸ் பண்ணோம்? பிரைமரி கலர்.
எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரைமரி கலர் தான் மிக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் தான் செகண்டரி கலர் மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, அதனால தான் அது பேர் வந்து ரெட் ஆரஞ்ச் எல்லோ ஆரஞ்ச் அப்படின்னு வருது. ஸோ இதுதான் வந்து பிரைமரி கலர், செகண்டரி கலர் அண்ட் கலர். இந்த கலர்ஸ் எல்லாம் இந்த 3 ஃபார்ம் ஆனதால் தான் நம்மளுக்கு 12 கலர்ஸ் வந்து கலர் வீல்ல கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த கலர் வீல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை 2 ஆஃபா பிரிப்பாங்க. என்னென்ன கலர்ஸா பிரிப்பாங்க அப்படின்னா வந்து வார்ம் கலர்ஸ் அப்புறம் கூல் கலர்ஸ் அப்படின்னு 2 ஆஃபா பிரிப்பாங்க. இந்த சைட் ரெட்ல இருந்து எல்லோ கிரீன் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிறது வந்து வார்ம் கலர்ஸ். அப்புறம் இந்த கிரீன்ல இருந்து நம்மளுக்கு ரெட் வயலட் வரைக்கும் இருக்கிறது இந்த சைடு ஃபுல்லா கூல் கலர்ஸ். வார்ம் கலர்ஸ் அப்புறம் கூல் கலர்ஸ் இது ரெண்டுத்தையும் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கூல் கலர்ஸ். ஃபர்ஸ்ட் கூல் கலர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் கலர்ஸ்னா என்னன்னு சொல்றேன். வார்ம் கலர்ஸ் கூல் கலர்ஸ் வந்து நம்மளுக்கு லோகோ கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லோகோஸ்னும் போதே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ற விஷயம். அந்த பிராண்டை எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி என்ன கலர்ல இருக்கு? ஸ்விக்கி லோகோ ஆப் என்ன கலர்ல இருக்கு? ஆரஞ்சு கலர். ஜொமேட்டோ ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? கலர் இஸ் அன் எமோஷன் கனெக்ட் பிட்வீன் தி ஆடியன்ஸ். ஓகே, அது கலர் வச்சு தான் நீங்க வந்து ஈர்க்கப்படுறீங்க, அதுதான் கான்செப்ட். ஸோ கலர் இஸ் அ எமோஷன். புரியுதா? ஸோ இப்போ ஒரு கலருக்கும் ஒரு எமோஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆரஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இட்ஸ் ஆல் அபவுட் சியர்ஃபுல். ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ரெண்ட்லி. ஓகே, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆரஞ்சுல என்னென்ன விஷயங்கள் வரும்? லோகோஸ்லாம் இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஎல்சி பிளேயர் இருக்கு, அப்புறம் வந்து ஸ்விக்கி லோகோ இருக்கு. இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லி, சியர்ஃபுல் இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் ரெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸைட்மெண்ட் அப்புறம் போல்ட்னஸ். ஓகே, எக்ஸைட்மெண்ட் அப்புறம் போல்ட்னஸ் இது ரெண்டுத்தையும் எங்க பார்த்திருக்கோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ. ஓகே, அப்புறம் வந்து கொக்கோ கோலா. இதெல்லாம் வந்து ரெட் கலர்ஸ்ல கிரியேட் பண்ண லோகோ. எக்ஸைட்மெண்ட், போல்ட் இந்த மாதிரி எமோஷனை கிரியேட் பண்ற விஷயங்கள். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், ரெட் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பாடு விஷயத்துல யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா அது ஒரு அப்பிடைட்டை தூண்டும். அப்பிடைட்னா பசியின்மை. ஸோ அந்த விஷயத்தை தூண்டுறதால ரெட்டை வந்து மோஸ்டா எல்லா ஃபுட் ரிலேட்டட் விஷயத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. கொக்கோ கோலா. ஓகே, அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தூண்டும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல ரெட்டை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் வந்து வார்ம் கலர்ஸ். ஓகேவா? ஸோ வார்ம் கலர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஒரு எக்ஸாம்பிளோட. ஆரஞ்சு, ரெட் இதெல்லாம் வந்து வார்ம் கலர்ஸ் நல்லா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் கிரீன் போது என்ன வருது? ஒரு கிரீன் வேணாம், கிரீன் வந்து ஆமா கூல் கலர்ஸ். ஓகே, கிரீன் போகும்போது கிரீன் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா பீஸ்ஃபுல். ஓகே, பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் ப்ளூ அண்ட் வயலட். இது ரெண்டும் என்ன கொடுக்குது அப்படின்னா ப்ளூ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ப்ளூன்னும் போது என்ன ஞாபகம் வருது? நிறைய லோகோஸ் எனக்கு ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரஸ்ட். ஓகே, ட்ரஸ்ட் அப்படின்னும் போது என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? எஸ்பிஐ லோகோ ப்ளூ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் எனக்கு ப்ளூனோட ஞாபகம் வருது ஹெச்பி. அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா டெல். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ப்ளூ கலர்ஸ்ல கிரியேட் பண்ண விஷயங்கள். உடனே நம்மளுக்கு ட்ரஸ்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் ஞாபகம் வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிரீன் போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு? பீஸ்ஃபுல், அப்புறம் growth. கிரீன் ஒன்று என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? ஆண்ட்ராய்டு லோகோ. ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனதே வந்து ஆண்ட்ராய்டு லோகோ கிரீன், growth. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த சைடு என்ன பார்த்தோம்? வயலட் பார்த்தோம். வயலட் அப்படின்னும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னாலே கிரியேட்டிவ்னாலே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது யாஹூ லோகோ, சர்ச் இன்ஜின். ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது வயலட்னு ஒன்று. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்துக்கும் ஒரு எமோஷன் கனெக்ட் உருவாகணும்னு சொல்லிட்டு தான் லோகோஸ் வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணி டைரக்டா கனெக்ட் ஆகுறது. ஓகே, வித் தி ஆடியன்ஸ். ஸோ கலருக்குன்னு ஒரு எமோஷன் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கலர் வீல்லையே நம்ம வந்து பிரைமரி கலர், செகண்டரி கலர் அண்ட் கலர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வார்ம் கலர்ஸ்னா என்ன, கூல் கலர்ஸ்னா என்னன்னு வந்து எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் நான் வந்து ரொம்ப பிரீஃபா பெருசா போகாம சிம்பிளா முடிச்சிடுறேன் கலர் வீல. காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் அப்புறம் அனலாக் கலர்ஸ் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரைமரி கலர் ஒரு செகண்டரி கலர் ஒரு டைரக்ட் ஆப்போசிட். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் அண்ட் கிரீன்.
ஸோ இது ரெண்டும் டைரக்ட் ஆப்போசிட். ஓகே, ரெட் கிரீன் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கலர். ஓகே, ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணலாம். காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லோகோஸ், அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்டர்ஸ், இந்த மாதிரி விஷயத்தில் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் அந்த கலர் வீல்ல டைரக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஒரு கலருக்கு அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் தான் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ். அனலாக் கலர்ஸ் அப்படின்னா அந்த அனலாக் கலர்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அனலாக் கலர்ஸ்னா செட் ஆஃப் 3, குரூப் ஆஃப் 3 கலர்ஸ் அப்படின்னுவாங்க. என்னன்னா சிமிலரா இருக்கும், சிமிலர் கலர்ஸ் அப்படின்னுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெட் ஆரஞ்ச் அண்ட் ஆரஞ்ச், இது எல்லாமே வந்து சிமிலர் கலர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த செட் ஆஃப் 3 கலர்ஸ், இதெல்லாம் வந்து அனலாக் கலர்ஸ் அப்படின்னுவாங்க. இந்த அனலாக் கலர்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டீரியர் டிசைன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, ஃபேஷன் டிசைனிங்ல யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்ல யூஸ் பண்ற விஷயம் தான் வந்து அனலாக் கலர்ஸ். மோஸ்டா வந்து இன்டீரியர் டிசைன்ஸ்ல யூஸ் பண்ற கலர்ஸ் தான் வந்து அனலாக் கலர்ஸ். ஸோ இப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் கலர் வீல்ல கவர் பண்ண முடியாது, கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இது நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் ஒன் மனப்பாடம் பண்ணாம ஞாபகம் வச்சுக்கோங்க. You just play with the colors. நீங்க எப்படி இந்த கலர் வீல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ரெட் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். பெயிண்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியா வந்து மைண்ட்ல இருக்கும். ஸோ ஈஸியா உங்களால டிசைன்ல அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஹியூனா என்ன, டிண்ட்னா என்ன, ஷேட்னா என்ன, கலர் வீல் எத்தனை கலர்ஸ் இருக்கு, கலர் வீல்ல பிரைமரி கலர்னா என்ன, செகண்டரி கலர்னா என்ன, கலர்னா என்னன்னு சொல்லிட்டேன். வார்ம் கலர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன், கூல் கலர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன், காம்ப்ளிமெண்ட்ரி கலர்னா என்னன்னு சொல்லிட்டேன், அனலாக் கலர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கு கலர் தியரி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய் தி வீடியோ. தேங்க்யூ.